நான் ஸ்ட்ரெஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை போட்டதுலேருந்து நிறைய பேர் அதிலிருந்து வெளியாகிறதுக்கு ஐடியா சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லி நிறைய கேட்டிருக்கிறீங்க. அதுக்கு வீடியோ ஒன்று போடுறதுக்கு டைம் இல்லாத அளவுக்கு நானும் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். இன்றைக்கி நினச்சேன், கட்டாயம் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழியை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு. இப்போ அதுக்கு முதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஹாய் ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வரும் போகும் வரும் போகும். டிப்ரெஷன்ன்றது அப்படி இல்லை. ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆகினா தான் டிப்ரெஷன் ஆகும் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன சிம்டம்ஸ் இருக்குது. இப்போ இன்றைக்கி வருது, உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் கூடினா, வேலை கூடினா வருது, அப்படி இல்லாமல் போகுது. அதுக்கப்புறம் திரும்ப வருது, அப்படி இல்லாமல் போகுதுன்னு சொன்னால் அது ஸ்ட்ரெஸ். டிப்ரெஷன் சொன்னால் தொடர்ந்து அது இருக்கும், கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். அது டிப்ரெஷன். டிப்ரெஷன் இருந்தேன்னு சொன்னால் நான் சொல்கிற இந்த தெரப்பிஸ் சரி வராது. நீங்கள் அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்கிட்ட போகணும். அப்படி இல்லாட்டி ஒரு டாக்டர்கிட்ட, உளவியல் டாக்டர் ஒன்றுக்கிட்ட போய்த்து பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறது நார்மலாக அந்த வருது போகுதுன்ற மாதிரி, அந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறோமே இருந்த வாக்கில் சொல்கிற ஆக்களுக்கு தான் நான் சொல்கிற தெரப்பிஸ். நீங்கள் உங்களுக்கு வசதியான முறையில் ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. ஃபஸ்ட்டாக ஒரு இடத்துல வசதியான மாதிரி உட்காந்து கொண்டு ஒரு டீப் ப்ரீத், மூச்சு பயிற்சின்னு சொல்லி சொல்கிறது. இது 4-4-4 அப்படின்னு சொன்னால் 4-4-4. ஃபஸ்ட்டு நீங்கள் மூச்சு உள்ளுக்கு இழுக்க வேணும், 1 2 3 4 அண்டு கவுண்ட் பண்ணி. அதுக்கு பிறகு உள்ளுக்கு வச்சுக்கோ நிற்க வேணும், 1 2 3 4. அதுக்கு பிறகு வெளியில் விட வேணும், 1 2 3 4. இதுதான் இந்த 3 ஸ்டெப் 4-4-4. இது ஒரு தெரப்பி மூச்சு பயிற்சி. இது ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுற நேரம், அப்படின்னா உங்களோட ஷோல்டர்ஸ் வலிக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற நேரம் நீங்கள் இந்த மூச்சு பயிற்சியை செய்யலும். அப்படி இல்லாட்டி நீங்கள் நடக்கலும். நான் இதுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ சில பேர் எனக்கு சொல்லியிருந்தாங்க, தொழுகையில் இதுக்கு மருந்திருக்கி. உண்மை, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். எல்லா தொழுகையில் மட்டும் இல்லை, எல்லா மத சார்ந்த மத கிரிகைகள்லேயும் இருக்கு. காரணம் தியானம் என்று சொல்லி சொல்லுவாங்க. இப்போ மற்ற சகோதரர்கள் மற்ற மதங்களில் தியானம் அல்லது கடவுளை நினச்ச ஒரு இடத்துல ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு நாங்கள் இறை நினைப்பு, அதாவது திக்ரு வைக்கிறது, தொழுகிறது. அடுத்தது இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அவங்களோட இறைவனை நினச்சி தியானம் செய்கிறது, பௌத்தர்கள் மெடிடேஷன் பண்ணுறது, தியானம் செய்கிறது. இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ஒரு மருந்து தான். அது இறை பக்தியோடு சம்மந்தப்பட்டது. இப்போ இங்கே இன்னொரு விஷயம் சொல்ல வேணும். ஒரு மனுஷன் ஸ்ட்ரெஸ் ஆகி போய் உட்காந்து நிற்கல, அவன்கிட்ட போய்த்து ஓதுங்க, குர்ஆன் எடுத்து தொழுவுங்க, போங்க போய் உட்காந்து தியானம் செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லலான்னு சொன்னால், அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஸ்ட்ரெஸ் ஆகினா தெரியும் அவனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ட வலி. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் ஓவராக டிப்ரெஷன் ஆகிறவங்க சில நேரம் கடவுளே எதிர்த்து பேசுவாங்க. அப்படி மனிதர்களை நான் சந்திச்சிக்கிறேன். கடவுளை எதிர்த்து பேசுவாங்க. அவங்க கடவுளே இல்லைன்ற மாதிரி, அந்த மாதிரி லெவலுக்கு போய்த்துருவாங்க. அதாவது எனக்கு மட்டுமே இப்படி அப்படின்ற மாதிரி டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்க. உளவியல் ரீதியாக அந்த மாதிரி பாதிக்கப்பட்டுருவாங்க. அவங்கள்ட்ட போய்த்து கொண்டு எங்களுக்கு பயான் பண்ணவோ பணம் உதவோ அந்த மாதிரி ரிலீஜியஸ் அட்வைஸ் கொடுக்கவோ இயலா. அந்த மாதிரி ஆக்களுக்கு இந்த மாதிரி தெரப்பிகள் தான் கொடுக்க இயலும். ஆனால் அது எல்லாத்துலேயும் மெடிடேஷன், எல்லாத்துலேயும் தியானம், தொழுகை, எல்லாத்துலேயும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய மருந்து நிச்சயமாக இருக்கு. சரியா? அப்போ இதுக்கு வருவோம். ரெண்டாவது நடக்கிறது. நடக்கிறேன்னு சொன்னால் அமைதியாக நீங்கள் காலையிலையோ மாலையிலையோ கொஞ்சம் அமைதியாக ஒரு வாக்கிங் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மனசு நிம்மதியாகும். அதுக்குன்னு சொல்லி உள்ளே அரசரி எல்லாம் இழுத்துக்கொண்டு வாக்கிங் போகிறல்ல. இப்போ வாக்கிங் குடும்பம் இருக்கிறவங்களுக்கு அது கஷ்டம். உண்மையாக எங்களுக்கு எல்லாரும் புள்ள குட்டி எல்லாத்தோடையும் வாக்கிங் போனால் ஸ்ட்ரெஸ் இன்னும் கொஞ்சம் கூடிடும். அதனால் அப்படி இல்லை, உங்களுக்கு தனியாக கொஞ்சம் நடக்க முடியுமா இருந்தால் அது நடக்கிறது நல்ல மருந்து. அடுத்தது யாரோட சரி பேசுங்க. யாரோட சரி நம்பிக்கையானவங்களோட பேசுங்க. உங்களோட மனசில் இருக்கிறது எல்லாம் கொட்டுங்க, சொல்லுங்கள். அப்படி யாரும் இல்லையா, டைரி எழுதுங்க.
டைரி எடுத்து நீங்கள் எல்லாம் எழுதுங்க. அது வருஷம் முடியக்குள்ளே பற்ற வச்சு போடுங்க. இன்னொருத்தட கைக்கு போனால் அது வேறு பிரச்சனையாகிரும் போகிறோம். உங்களுக்குள்ளே இருக்கிறது உங்களோடய முடிய வேணுமென்னு சொன்னால் டைரி ஒன்று எடுங்க, எழுதுங்க, எல்லா பிரச்சனையும் எழுதுங்க. எல்லாம் யார்கிட்ட சரி சொல்கிற மாதிரி பெட்டர் நீங்கள் வந்து இறைவன்கிட்ட சொல்கிற மாதிரி எழுதுறது. உங்களோட இறைவனை நீங்கள் எப்படி விழிப்பீங்களோ, அல்லாவோ ஈசனோ ஜேசுவோ புத்தாவோ ஏதோ பேரை சொல்லி எழுதுங்க. அவனோட பேசுகிற மாதிரி எழுதுங்க, இறைவனோட பேசுகிற மாதிரி எழுதுங்க. அதுக்கு பிறகு வந்து உங்களோட மனசில் உள்ள பாரம் என்ன செய்யும், குறையும். இதுகள் தான் மெயினான விஷயம். இதை விட கூடுதலாக அப்போ கொஞ்சம் குறையும். அப்படியும் குறையெல்லாம் தொடர்ச்சியாக இருக்குன்னு சொன்னால் அது ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி டிப்ரெஷனுக்கு போய்த்திருக்கி. அதுக்கு வந்து மெடிசின் தேவைப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படி செஞ்சு தான் குறைச்சிக்கொள்ள வேணும். மூச்சு பயிற்சி நல்ல அமைதியாக 1 2 3 4 இழுத்து 1 2 3 4 வச்சு 1 2 3 4 விடுங்க. எல்லாருக்கும் வந்து அதோடு வந்து இன்னொன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சம்பூர்ணமாக முட்டும்பொழுது 0 பொலிசிக்கு கொண்டு வரையலாம், இல்லாமல் கேளலாம். காரணம் மனுஷன் ஆகிக்கிறவனுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதாவது வந்து ஒர்க் ப்ரெஷர், குடும்பம், பொருளாதாரம், பல மனுஷனாக வாழ்கிறேன்னு சொல்கிறது வந்து ஒரு போராட்டம். மனுஷனாக வாழ்கிறதே வந்து ஒரு போராட்டம். மனுஷனுக்கு வந்து இருக்கும். பொம்பளைகளுக்கு வந்து ராவைக்கு என்ன ஆக்குற, நாளைக்கு வெள்ளைக்கு என்ன ஆக்குற, பகலைக்கு என்ன ஆக்குறன்ற ஸ்ட்ரெஸ் கூட இருக்கும். சரியா, வீட்டில் எல்லா சாமானும் இருந்தாலும் ஆக்க வேணுமே என்ற ஒரு ஸ்ட்ரெஸ் கூட இருக்கும். சரியா, ஸ்ட்ரெஸ்ன்றது மனுஷனுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கும் வரக்கூடியது. சரி, அதை 0க்கு கொண்டு போவேலாம் மேனேஜ் பண்ணத்தான் இயலும். மேனேஜ் பண்ணுறதுக்குரிய ஒரு 3 வழி தான் நான் சொல்லி தந்தேன். செஞ்சு பாருங்கள். இதுக்கு விடக்கூடிய எனக்கும் பேசலாம், எனக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. நானும் டீப் ப்ரீத் எடுக்க வேணும், இல்லாட்டி திக்ரு வைக்க வேணும் உட்காந்து.